ஹலோ வணக்கம். நான் எப்போ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறேன் இல்லையா, அதே மாதிரியே இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். நாம் யாரும் நமக்கு ஒன்றும் செய்யலையே, யார் நமக்கு என்ன நல்லது செஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு அப்செட் ஆகக்கூடாது. யார் நமக்கு செஞ்சாலும் செய்யலைன்னாலும் நாம் மற்றவங்களுக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னு யோசனை பண்ணணும். எந்தான ஒரு விதத்தில் நாம் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறத தவிர மற்றவங்க நமக்கு எதுவும் நல்லது செய்யலையே நினச்சிட்டு நாம் கையேந்தி நிற்கக்கூடாது. நாம் மற்றவங்களுக்கு என்ன செஞ்சோம், சின்ன உதவியோ பெரிய உதவியோ, ஃபைனான்ஷியல் உதவியோ, இல்லை ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணுறதோ, இல்லை வேறு ஏதான ஒரு விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறதோ, ஏதோ ஒன்று. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் மற்றவங்களுக்கு உதவ கற்றுக்கணும். அதுதான் ஒரு தனித்தன்மையும் ஒரு லீடர்ஷிப்பு, ரைட்டா? அண்ட் உயர்ந்த நிலையில் இருக்க முடியும். ஒரு இது சொல்லுவாங்களே, இந்த நாடு நமக்கு என்ன செஞ்சதுன்னு நினைக்கக்கூடாதான், நாம் இந்த நாட்டுக்காக என்ன செஞ்சோன்னு பார்க்கணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நினச்சோன்னாலே அந்த நாடு முன்னேறும். அதே மாதிரியே நம்மளுடைய தரமும் நம்மளுடைய ஆட்டிடியூடும் நம்மளுடைய தகுதியும் உயர்த்திக்கணுன்னா நாம் அப்பர் லெவலில் இருந்து நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒன்று மற்றவங்களுக்கு செய்யணும், ரைட்டா? அந்த மாதிரி நம்மளை தயார் பண்ணிக்கணுமே தவிர யார் நமக்கு என்ன செஞ்சாங்க, இவங்க ஒன்றும் செய்யலையே அவங்க ஒன்றும் செய்யலையே நம்ம நினைக்கவே கூடாது. இன்னொருத்தரை கையேந்திர வேலையை நம்ம வச்சுக்கக்கூடாது. அந்த நிலைமையில் நம்ம வச்சுக்காமல் இருக்கணும்னா அது நம்மளுடைய ஃபைனான்ஷியல் கண்டிஷன் கிடையாது, நம்மளுடைய மனநிலை, ரைட்டா? ஸோ நம்மால் முடிஞ்ச ஏதோ ஒரு உதவியை மற்றவங்களுக்கு செய்ய முடியும். அது நம்ம மனம் இருந்தால் தான் முடியும். அந்த மனசை நம்ம கொண்டு நம்மளுடைய ஆட்டிடியூடை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய தகுதியை இம்ப்ரூவ் பண்ணோன்னாலே அது 4 பேரில் கௌரவம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அந்தஸ்தை நாமே உயர்த்திக்க முடியும், ரைட்டா? ஸோ இன்றைக்கிலேருந்தே யார் எங்களுக்கு என்ன செஞ்சாங்க, யாருமே எனக்கு ஒன்றும் செய்யலைன்ற வார்த்தையே விட்டுருங்க. அப்படி சொன்னீங்கன்னாலே நீங்கள் உங்களையே தாழ்த்திக்கிறீங்கன்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ நீங்கள் அது மாதிரி தாழ்த்திக்காதீங்க. நாம் ஒவ்வொருத்தருமே ஒரு உயர்ந்த நிலையை வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம மனசு நினச்சோன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நிலை நமக்கு வரும், ரைட்டா? ஸோ ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு ஹெல்ப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கு எவ்ரிடே என்ன இன்றைக்கி செஞ்சோன்னு யோசனை பண்ணி செய்ய பழகுங்க. அப்போ யூ வில் பி இன் அன் அப்பர் பொசிஷன். ஓகேங்களா?